ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக போகிற மாதிரி தான் தெரியும், பட் கதை இதில் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 6. நம்ம ஹீரோவோட சீக்ரெட் பிளேஸ் காமிக்கிறாங்க. ஃப்ளே அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. ஷாருக் வந்து அனிமே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அச்சோ, எனக்கு நான் அட்டெண்டன்ட் ரெடி பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்டெண்டன்ட்டா அப்படின்னு ஃப்ளே சந்தேகப்படுறான். அம்மா வெளியே வாக்கிங் போயிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். அட்டெண்டன்ட் பத்தி சுத்தமா மறந்து போயிட்டேன், பட் இன்னும் 3 மாசம் இருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. அட அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜே அமைச்சிருக்காங்க. ஓ ஆமா, இவங்களும் நான் சுத்தமா மறந்துட்டேன். குயினோட சமனிங் யூனிட் அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல எடுத்திருப்பான். லார்ட் ஹார்ட்டோ வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லா ஸ்கெலிட்டனும் வந்து சல்யூட் பண்றாங்க. என்னவே அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீ உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு இடத்த கொடுத்தேன், இதுல ஒரு டவுனே ரெடி பண்ணிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஜானிங்கிற ஒரு ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோக்கு தேவையானதெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் எங்க என்ன சம்பந்தமே இல்லாம புது மான்ஸ்டர்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போக வர இடம் இல்லாம இந்த இடத்துல வந்து தங்கி இருக்காங்க, நாங்களும் அடைக்கலை கொடுத்துருக்கோம், மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துகிட்டாங்க அப்படின்னு ஜானி சொல்றான். அரசே நீங்க இங்க வந்ததே வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு இந்த இடத்த சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு ஜானி கூட்டிட்டு போறான். இந்த வருஷம் அறுவடை கொஞ்சம் நல்லாவே போகுதுன்னு ஜானி சொல்லவும், அடங்கப்பா இந்த ஸ்கெலிட்டன் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோ பாக்குறான். ஸ்கெலிட்டன்ஸ்க்கு சாப்பாடு தேவையில்லை, இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் கெஸ்டா வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. சோ என்னலமா இல்லாம இவ்வளவு நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ஜானி எல்லா வழியும் பக்காவா பாக்குறான். இவன் வாய்ஸுமே கேட்க இனிமையா இருக்கு. இவனே ஒரு அட்டெண்டன்டா செலக்ட் பண்ணலாம் தான். இவனுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்கின்ன கொடுத்தா யாருக்கும் சந்தேகமா வராது. ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்கும், அப்புறமா நிறைய மான்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வரலாம்னு இருக்கும். என்ன இவன் வாயை தான் மூடவே மாட்டேங்கிறா, இப்படி வளரிட்டே இருந்தாம்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. அச்சோ அரசே உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் எதுவும் பேசிட்டேனான்னு கேட்கவோ, இல்ல எனக்கு நீ இவ்வளவு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றல அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க என்ன பாராட்டுறது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஜானி சொல்றான். சரி எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நைஸா அங்க இருந்து கிளம்புறான். ஒரு லேக்ல போய் அமைதியா நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்கான். விட்டா அவன் என்ன பேசியே சாவடிச்சிருவான் போல, எங்கேயாச்சும் கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடமே திடீர்னு அதிர ஆரம்பிச்சு. அந்த காலம் அங்க வரவும், இந்த காலம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த காலம் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அமைதியா உட்காருது. அது ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளவரை கொடுத்து வைக்கப்படுது. ஜானி மாதிரி இல்லாம இவ ரொம்பவே ஸ்வீட்டாவும் கியூட்டாவும் நடந்துக்கிட்டா. இது அட்டெண்டா செலக்ட் பண்ணலாம், பட் என்ன இதோட சைஸ் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ மத்தவங்க கூட வில்லேஜ்ல இல்லாம ஏன் இங்க தனியா இருக்க, ஓ உனக்கும் இந்த அமைதியா இருக்கிற லேக் பிடிச்சிருக்கான்னு கேட்குவோம், உங்க கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னு வைக்கப்படுது. உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுதான். அட்டெண்டன்ட் தேடுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ நினைக்கிறான். லார்ட் ஹார்ட்டோ உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, புதுசா அட்டெண்டன்ட் தேடுறீங்க போல அப்படின்னு சொல்லி ஃப்ளே கேட்கவும், ஃப்ளேவை மட்டும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டான். பிளாக் நைட்டா இருக்கிற உனக்கு ஒரு புது பேரை கொண்டு வந்திருக்கேன், ஷீபான் ஷாட்டா கூப்பிடலாம். இன்டர்நெட்ல தேடி பார்த்ததுக்கு இதுக்கான அர்த்தம் சுப்ரீம் டேட்டின் வந்திருக்கு அப்படின்னு சார் சொல்லவும், நோபலான ஒரு பொண்ணு ஒட்டாக்கோ ஃபேனா மாத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஜானி அங்க நடக்கிற எல்லாத்தையும் சார் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு நான் ஒரு புது நேமோட வந்திருக்கேன், இனிமே இந்த இடத்தோட நேம் பாண்டமோனியம் அப்படின்னு சொல்றான். என்ன ஒரு அருமையான நேம் அப்படின்னு ஜானி ஹாப்பி ஆகுறான். இப்போ ஒரு மவுண்டன் பக்கத்துல காமிக்கிறாங்க. சில அட்வென்ச்சரர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ளூ டிராகனை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, அவங்களால பெருசா அட்டாக் பண்ண முடியல. அந்த ப்ளூ டிராகனும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு, அந்த ப்ளூ டிராகன் எங்க காணும், அதை மேல பாருங்க, அது பறந்து தப்பிச்சு ஓடுது, அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லவும், அந்த ஹைட்டை யாராலையும் ரீச் பண்ண முடியல. அடிக்கிற போயெல்லாம் அந்த டிராகனும் கீழே விழுந்துருது. பனிசரிவு ஏற்பட்டு அந்த டிராகனுக்கும் அடிப்பட்டு இப்போ அதால பறக்க முடியல. கோல்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படின்னா ஒரு ப்ளூ டிராகன் பார்டர் கிட்ட இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், தப்பிச்சு பறந்து வந்துருந்துச்சுன்னா நேரத்துக்கு நம்ம ஏரியாக்குள்ள தான் வந்திருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். அப்படின்னா இப்போ அது நம்ம பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லதான், பட் இருந்தாலுமே இந்த டிராகனை நிறைய பேர் வேட்டையாட போயிருக்காங்க, அது மட்டும் கோவப்பட்டு சிட்டியை வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா சோ ஃப்ளே போய் இதை ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும் அவங்க அப்பா சொல்லுவோம். என் மாஸ்டர் சொல்றது மட்டும் தான் கேட்பேன், நீ சொல்றது நான் ஏன்டா கேட்கணும்னு ஃப்ளே சொல்றா. இது என்னோட ஆர்டர்னு வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஃப்ளே தயங்குறத பார்த்துட்டு உனக்கு வேற ஏதோ ரீசன் இருக்குல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். டீமன் ஹியூமன் வார்ல நான் அப்படி ஒரு ப்ளூ டிராகன் இருந்தது பார்த்ததே இல்ல, வார்ல அது கலந்துக்கிடாம எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்கு, நான் அந்த மாதிரி கோலையான டிராகனுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கறா. இது உன் பர்சனல் மேட்டரா இருக்கு, அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம ஹீரோ கேட்கறான். சார்ஜ் எல்லாத்தையும் வெளியே நின்று கேட்கவோ, ஒட்டு கேட்கறது தப்புன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் அந்த ப்ளூ டிராகன் நினைச்சா பாவமா இருக்கு, பிளே அதை ஐயோ பாவம் போய் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி சார் கேட்கறா. பிளே கொஞ்சம் யோசிக்கவோ, சார் சொல்லிட்டு அதை நிறைவேற்றுறது கடமை, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்லவோ, புரிஞ்சு போச்சு, அந்த அட்வென்ச்சரஸ் தானே பிரச்சனை, அவனுங்களை போய் கொண்டுருவா அப்படின்னு பிளே சொல்லுவோம். நான் அதை மென்ஷன் பண்ணல, அந்த ப்ளூ டிராகனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ப்ளூ டிராகன் அடிபட்டு கிடக்கு, நம்ம ஹீரோ அதை லொகேட் பண்றான். அட்வென்ச்சரஸோ அது பக்கத்துல வந்துருந்தாங்க. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த இடத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அந்த ப்ளூ டிராகன் இந்த தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சர்ஸ் வந்துட்டு அதை அட்டாக் பண்ண போவோம். போய் நம்ம ஹீரோ அவங்கள ஒரு கிக் விடுறான். பிளாக் நைட் அண்ட் கிரிம்சன் நைட் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அதை ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறான்.
வீக்கா இருக்கிற ஒரு கிரீச்சரை இத்தனை பேர் சேர்ந்து அட்டாக் பண்றீங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல, நீங்களாம் அட்வென்ச்சரஸ் தான், உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பிளேவன் அவங்களை உயிரோட கொடுக்குறோம். பேரியரை போட்டு நம்ம ஹீரோ அவங்களை ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ அந்த டிராகன் வந்து எந்திக்குவோம். ஹாய், நான் தான் பிளாக் நைட், ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹீரோ அதை ப்ளீஸ் பண்ணுது, மாஸ்டர் என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணணும், பிளே டென்ஷன் ஆகுறா, பரவாயில்ல இருக்கட்டு விடு. இல்ல இது ஓகே இல்ல, நான் தான் உன கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன், என்னவே இப்படி பண்றேன், உன ஹீலிங் பண்ணதை அன்ஹீல் பண்ணிடுவேன், என்னால அது முடியும், உன்னை காப்பாத்த வந்தா இப்படி பண்றேன்னு கேட்கும். நீங்க என்ன காப்பாத்த வந்தீங்களான்னு அந்த டிராகன் கேக்குது. அதே மாதிரியே இது மைண்ட்ல பேசுறது எனக்கு எப்படி கேட்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா நீ யாரு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நீ ஒரு டீமன் தானே, எதுக்காக ஹியூமனுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஃபிளேவை பார்த்து கேட்கவும், என் மாஸ்டர் பத்தி பேசணும்னா நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டே இருப்பேன், அவர் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபிளேவ் வந்துட்டு 1 ஹவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. ஹியூமன்ஸோட ஃபைட்ல நான் ஜாயின் பண்ணாததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும், ஹியூமன்ஸ்குள்ளேயே டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேவ்ல மறைஞ்சே வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லவும், ஆசைப்பட்ட ஷட்டின் லைஃப் இந்த டிராகன் வாழ்ந்துருக்கு, ஆமா உனக்கு போர் அடிக்கலையா நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபர்ஸ்ட் நான் பாட்டு சும்மா தூங்கிட்டு தான் இருந்தேன், ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரர் புக்கை போட்டு போனா அதை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன், எனக்கு அது ரொம்பவே பிடிச்சது. அதுக்கப்புறமா சிட்டிக்குள்ள போய் நானே சில புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே நான் ஒரு புக்கு கலெக்ஷனே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்படியே போர் அடிக்கிற டைம்லாம் போய் புது புக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் ஒரு அட்வென்ச்சரர் நான் அந்த கேவ்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். அப்புறமா ஒரு குரூப்பையும் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. என்னோட புக் கலெக்ஷன் மொத்தத்தையும் அவங்க எரிச்சிட்டாங்க. நான் அங்க இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் நடந்த எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உன் கதை கேட்க ரொம்பவே சோகமா இருக்கு, ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கான இடம் தான் பேண்டமோனியம், நீ அங்க வந்துட்டாங்கன்னு சொல்லவோ, அது என்ன இடம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஹார்ட்டோ, நீங்க இருக்கிற அந்த இடத்துக்கு உங்க சிஸ்டர் தான் பேண்டமோனியம்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பிளே வந்து சொல்றா. தங்க ஒரு இடம் கொடுக்க தான் நாங்க இங்க வந்தோம், உனக்கு விருப்பம் இருந்தா வாரியன்னு கேட்கவும், ஸ்டோரிஸ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் லவ் தான் எனக்கு இப்போ தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், நான் அவங்க கூட வரேன், அண்ட் நான் உங்களுக்கு சர்வ் பண்றதுக்கும் தயாரா இருக்கேன் மாஸ்டர் ஹார்ட்டோ அப்படின்னு ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிறதா. அந்த மாதிரியே ஒரு ட்ரெஸ் இல்லாத சீன் இதுக்கு முன்னாடியே நான் இதை பார்த்திருக்கேன், அதே மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன், டக்கு நம்ம ஹீரோ அவளுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருதான். இந்த க்ளோத் எங்க இருந்து வந்துச்சு, கிரியேஷன் மேஜிக்கான கேட்குவா, அதெல்லாம் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்னோட உண்மையான நேம் ஹார்ட்டோ, மார்க்ரேவோட பையன் நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். உன் பேர் என்னன்னு கேட்கும்போது எனக்கு பேர் எதுவும் இல்லைன்னு வா சொல்றா. லோ ஐஸ் டிராகன், உன்னோட பேர் லீசா நம்ம ஹீரோ சொல்லுவோம். லீசா, எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு வா சொல்றா. ஒரு நிமிஷம் லீசா, மாஸ்டர் ஹார்ட்டோக்கு எப்பவுமே நான் தான் நம்பர் 1 சர்வர், நீ நம்பர் 2 தான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பிளே சொல்றா. சரி வாங்க லேட் ஆகுது கிளம்பலாம் நம்ம ஹீரோ பக்கமும். அட ஹியூமன் ஃபார்ம்ல இருந்தே உன்னால விங்ஸை யூஸ் பண்ணி பறக்க முடியுமா நம்ம ஹீரோ பாக்குறான். புதுசா வந்த வாட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு பிளே ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ கூட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யார் அட்டெண்டா வருவா அப்படிங்கறத எல்லாருமே ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. என்னடா ஒரு கட்டத்துக்கு மேல போரிங்கா போற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் எபிசோட் 8 ரீச் பண்ணும்போது கதை வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.